இன்றைக்கி காலையிலேயே சீக்கிரம் எந்திரிச்சிட்டேங்க. எந்திரிச்சு செவ்வாய்க்கிழமங்கிறதுனால வாசல் தெளித்து கோலம் போட்டாச்சு. கோலம் போட்டுட்டு பேக் சைடு போனேன். பின்னாடி வந்து சாப்பிட்டுட்டு விதை போட்டிருந்தோம். சும்மா எடுத்து போட்டோம் வேஸ்டேஜு. அதில் பாருங்கள் செவத்துக்கு உள்ள ஒரு பப்பாளி செடி முளைச்சி அழகாக பிஞ்சு காயெல்லாம் விட்டுருக்குங்க. நம்ம வச்சா கூட இந்த அளவுக்கு வராது. அதை பார்த்துட்டு அடுத்து வந்து பால் காய்ச்சிருந்தேன். அதை கொஞ்சம் எடுத்து தயிர் ஊற்றி வச்சுட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டு அடுத்து மீதி உள்ள பாலில் டீ போட்டுக்கிட்டேன். டீ போட்டு காலையிலேயே டீ சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே மாடிக்கு போனேன். மாடியில் போய் செடிகளுக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் இதெல்லாம் செடிகளெல்லாம் தண்ணி விடாமல் இருந்துச்சு விட்டுட்டு, இது வந்து பீக்கஞ்செடி. பீக்கங்காய் மேலே தூக்கி விட்டுருக்கோம், படர்ந்து போகுது. இதில் 2 பிஞ்சு விட்டுருக்கு. அதை பார்த்துட்டு ஒரு பூ இருந்துச்சு, அதை பார்த்தேன். நான் கை வச்சதுமே அந்த பூ கீழே விழுந்துருச்சு. அடுத்து இது புதினா, இப்போ தான் தழைஞ்சிருக்கு. இது வந்து கத்திரிக்காய் வந்து பூச்சி விழுந்துருச்சு, அதனால் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டாங்க எங்கள் வீட்டில். அடுத்து பூச்செடிகளுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டேன் பாருங்கள். ஆனால் நல்லா தழையவே இல்லை, என்னன்னு தெரியல. இது வந்து பெரண்டை செடி, ஓரளவு நல்லா தழைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு சட்னி தான் அதை வைக்கணும். அடுத்து